எல்லோருக்கும் வணக்கம் முரர்களே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டே 35 அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம என்ன சேனல் பண்ணிட்டு இருக்கோம்னா 65 நாளில் டெலிவரியில் பார்த்து 1 லட்சம் சம்பாதிச்சு காட்டுறோம். பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு எல்லா செலவும் போக 65 நாள் கழிச்சு டெலிவரியில் பார்த்து நம்ம கையில் 1 லட்சம் நாள் தான் நம்ம சேலஞ்சு. இப்போ நம்ம வீடியோஸ் போகலாம். ஓகே, டைம் என்ன கரெக்டாக 12:09. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண வந்துருக்கிறோம். ₹7 ஆர்டருனா ₹67 ஆர்டரு வாங்க, மற்றெல்லாம் மோட்டரில் கண்டினியூ பண்ணுறேன். இவர்களே நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்ப்பா. எங்கடா நம்ம கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் போரூர் கிட்ட தான் அவர்களே போட்டிருக்காங்க. ஸோ வாங்க, இதுலேருந்து ஜாலியாக சின்சியராக மறுபடியும் பழைய மகேஷா, அதாவது ஃபஸ்ட்டு சேலஞ்ச் எப்படி நம்ம பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட்டோட, அதே மாதிரி நம்ம பண்ணலாம். இவர்களே அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சேலஞ்சு எந்த அளவு என் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு அப்படின்னா, தூங்கும்போது கூட இந்த சேலஞ்சை பற்றி நான் கனவுலேயே வளர்றேன். அவர்கள் எங்கள் அம்மா சொன்னாங்க நேற்று. ஸோ அந்த அளவுக்கு இந்த சேலஞ்சில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை அவர்களே, நான் நேற்று ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல போயிட்டு நான் வரும்போது ஹெல்மெட்டையே மறந்து விட்டு ஒரு சேலஞ்சை பற்றி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அச்சுச்சோ அங்கேயே ஹெல்மெட் விட்டுவேன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த சேலஞ்ச் எப்படியாவது ஜெயிக்கணுமேனு சொல்லி ஒரு வெறியோட தான் இருக்கிறேன். இந்தியா வேறு சேர்ந்துருந்தா கரெக்டாக அது ஒரு சின்ன பிரச்சனை. சொன்ன டைமுக்கு என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்தாலும் இல்லை அப்பப்போ ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனாலும் மன்னிச்சிக்கோங்க இல்லையா. அப்படின்னா கம்ப்ளீட்டாக இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போகணுன்றக்காக கம்ப்ளீட்டாக நான் இறங்கலை. சரி, இப்போ நம்ம ஸ்விக்கி டெலிவரி நம்ம தான் பார்த்துட்டு இருந்ததுக்கு முன்னாடிலேருந்து அதை அப்படியே சும்மா வீடியோவை பற்றி பண்ண போகிறோம். யூடியூப்காக நம்ம பெருசாக எதுவுமே பண்ணுறது இல்லை அவர்களே. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை அப்படியே எடுத்து யூடியூப்பில் போடுறோம். சரி, நான் கம்ப்ளீட்டாக நான் ஒரு யூடியூபராக மாறினேன் அப்படின்னா அப்போ நீங்கள் கேளுங்க, ஏன்டா மகேஷ் கரெக்டாக வீடியோ வரல அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் கேளுங்க வரல. இப்போ நம்ம சும்மா நம்ம பண்ணுற இது நம்ம வீடியோவில் போகிறதுனால இதை நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த மாதிரி சேலஞ்ச் வச்சு நம்ம பிஸ்னஸ்க்காக நான் ஓடிட்டு தான் இருப்பேன். அதை அப்படியே சும்மா யூடியூப்பில் பதிவு பண்ணி போடுறது, அங்கே போயிருந்துருக்கலாமோ. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக யூடியூப்பில் இறங்கிட்டு வருது. இந்த சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமே 2 or 3 டேஸில் நான் இறங்கினேன் கம்ப்ளீட்டாக யூடியூபர் மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் கேளுங்க என்ன கரெக்டாக டைமிங் வரலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதுலாம் பாருங்கள். அது இந்த சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா நிறைய வ்ளாக்லாம் எடுத்து போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிச்சிருக்கேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி தான், டெலிவரியோட சில விஷயங்கள்லாம் அதை பண்ணிட்டதுக்கப்புறம் வேறு ஒன்று பண்ண போகிறோம். அதெல்லாம்ன்றதை பொறுத்து இருந்து பாருங்கள். ஏன்னா அதை நம்ம எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலே அது ஏகப்பட்ட தடைகள் வருதுன்னு சொல்லி நல்லாவே தெரியும். டைம் என்ன கரெக்டாக 12:37 இந்த டைம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்து வச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் மொமெண்ட்ஸு. நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டு இருங்க நம்ம சொல்கிறேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வந்தோமா, ஒரு போர்டர் கிட்ட இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை டெலிவரி பண்ண வந்தோம். லிஃப்ட் ஏறும்போதே ஒரு பாட்டி, இந்த ரூமில் இருக்கிற பாட்டி தான் அவங்க. இதில் வேறு பாருங்க ஒரு இதெல்லாம் நம்பர் போட்டு என்ட்டு கொடுத்தாங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் டோரே ஓப்பன் ஆகும். அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி வளர்ந்து போயிருக்கு. அதான் வரல செகண்ட் ஆர்டர் வேறு போட்டாங்களே, அந்த அழகான மூமெண்ட்ஸ் வீடு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆர்டர் போட்டுன்னு இருக்கு. வாவ், அந்த பாட்டி சொன்னதுக்கப்புறமே நம்ம ஜோனுக்கிட்டே சூப்பரான ₹171 ஆர்டர் நம்ம சைடில் போகிறோம் பாருங்கள். இந்த ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச அப்பார்ட்மெண்ட் தான். என்ன ஆச்சுன்னா, நம்ம அந்த லிஃப்ட் ஏறி போயிட்டு வந்தால் பக்கத்தில் ஒரு பாட்டி வந்தாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்க பாட்டி தான் வந்தாங்க. நான் ஓம் சாய்ராம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் நான் கேட்டேன் சும்மா, அந்த பாட்டி சிஸ்டர் முகமாக இருந்தால் சரி பேசலான்ட்டு, என்ன பாட்டி நீங்களும் பாபா பக்தர் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சாய் அப்போ தான் நான் எல்லாமே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சுகி வேலை பார்த்துருக்கீங்க எப்படி போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க உள்ள. இந்த பாட்டி நான் இந்த பாட்டி இப்படி பேசுகிறாங்களே யூத் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா போகுது பாட்டி, இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சாங்க. எனக்கு ஜாலி ஆகிடுச்சு. வாங்க எல்லாம் மட்டும் கண்டினியூ பண்ணுறேன். சரி, நம்ம செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண போகிறோம். அந்த வழி நம்மளுக்கு தெரியும், தெரிஞ்ச வழி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் அப்புறம் அந்த பாட்டி சொன்னேன் இதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டில் போகும்போது அந்த பாட்டி சொன்னாங்க. அந்த பாட்டி பெரிய பாபா பக்தர் போல வரல. நான் கேட்டேன், நான் பாட்டி நீங்களே பாபா பக்தர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் சாயப்போ தானே எல்லாமே அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொன்னாங்க. அதுக்கப்புறம் போகும்போது இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு போயிட்டாங்க அவர்களே. அப்போ எனக்கு புரியல. அந்த பாட்டி சொன்னாங்க வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறோம், அப்போ இதுக்கப்புறம் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போதா அப்படின்னு சொல்லி தோணி ஆரம்பிச்சுட்டு மேபி பார்க்கலாம். அந்த பாட்டி சொன்னது உண்மையாக இருந்ததுன்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த பாட்டியை சொல்லிட்டு போனாங்களே இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு எதுக்காக அப்படி சொன்னாங்க. ஒருவேளை பார்க்கலாம் அந்த பாட்டி உண்மையாக, அந்த பாட்டி சொல்றது உண்மையாக இருந்தால் இதுக்கப்புறம் வாழ்க்கையை உயர்ந்து மேலே போய்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் பெருசாக எந்த பிரச்சனைகளும் வராது. அப்படியே வந்தாலும் அது சாமர்த்தியமாக தகுதி தெரிஞ்சு நம்ம மேலே போகுன்றது தான் அதுக்கான அர்த்தம். ஓகே, ஏதோ ஒன்று காலையிலே ஒரு பாசிட்டிவாக ஒரு பாட்டி ஒரு விஷயம் சொன்னது பயங்கர ஹாப்பி. சரி, அந்த பாட்டி சொன்னோன்னே பார்த்தீங்களா ₹171 ஆர்டர் போட்டாங்க. நல்லா இருக்கு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன். பிறகு போனதெல்லாம் விட்டுருவோம், நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஓடுவோம். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம 65 நாள் ஓட்ட போகிறோம். 65 நாள் 1 லட்சம் நம்ம சம்பாரிச்சு காட்ட போகிறோம் அவர்களே. சரிங்களா? இதுக்கப்புறமா நிறைய லீவு வரலாம். ஆனால் என்ன லீவு வந்தாலும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இல்லைனா ஒன்று பண்ணுறவர்களே, நான் லீவ் ஆனது கூட உங்களுக்கு வ்ளாகே எடுத்துடுறேன். தினமுமே ஒரு வ்ளாக் போட்டுறேன். ஓகேவா? அது ஓகேனா சொல்லுங்க. தினமுமே எனக்கு லீவ் ஆனாலும் நான் எங்கே போகிறேன்ற அதையும் உங்களுக்கு வ்ளாகாக சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே ஒரு வ்ளாகாக போட்டுட்டு உங்களுக்கு தினம் 6 மணிக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இந்த சேலஞ்சை தவிர வேறு எதுவுமே நம்ம போட தேவை மகேஷ் இந்த சேலஞ்ச் முடியுது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இன்கேஸ் நம்ம லீவ் ஆனாலும் நம்ம எத்தனை நாள் லீவ் ஆச்சு அந்த நம்ம கால் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன அப்படி சொல்லி அர்ஜென்ட்டாக வேணும் அப்பா என்ன சொல்லுவோம். அதையும் நான் விளாக் எடுக்கிறேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள் விளாக் உங்களுக்கு காமிச்சினவர்களே. தினமும் ஷார்ப்பாக 6 மணிக்கு வீடியோ போட்டுறேன்.
அதையும் ஒரு vlog-ஆ போட்டுறேன். நம்ம பிரச்சனை வரதுல அதையும் ஒரு vlog-ஆ போட்டுறேன். ஓகே, ஏன்னா அதுவும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் இல்லையா? அப்புறம் நான் கற்றுக்கிற அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்ல. ஸோ அப்படி போட்டுமா நான் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அவர்களே. அப்படின்னா நீங்கள் தினமும் ஷார்ப்பாக 6 மணி நீங்கள் வீடியோ எதிர்பார்த்துடலாம். அவர்களே செகண்ட் ஆட்டையும் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. முக்கால்வாசி தூரம் நம்மளுக்கு வெளியே தெரியும்ப்பா. முக்கால்வாசி தூரம் இல்லை, அந்த பக்கத்து வீடு ரோடு வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எந்த ரோடுன்னு சொல்லி சின்ன கன்ஃபியூஷன். உன்னை நீ நம்பி உழைத்தே பாரு, ஊரு தன்னாலே மாறாது, மாற்றம் முன்னோடு தொடங்கட்டும் தோழா, விழிக்கும் போது நமது கனவு பழிய வேண்டுமே. சித்தம் கொதிக்குதே, ரத்தம் தீயாகுதே, யுத்தம் செய்ய வருகவென்று சத்தம் கேட்குதே, திட்டம் இருக்கணும், தொட்டால் ஜெயிக்கணும், நான் தொட்ட திட்டம் ஏதும் தோற்பதில்லையே. ஆனால் என்ன ஸ்டார்டிங்கில் மட்டும் நிறைய தோத்துட்டேன். நான் போட்ட திட்டம் எதுவுமே மாறி மாறி போயிடுது. ஆனால் ஒன்று ஃப்யூச்சரில் நம்ம எது சொன்னாலும் அது நடக்கும், நடந்தே தீரும். ஏன் அப்படின்னா நம்ம சொல்லி 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 தோற்றுருக்கோம். எனக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்களே அவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ செஞ்சிடறாங்க. ஆனால் அவங்களே ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டுலாம் செய்யாமல் இருந்திருக்காங்க. அவங்களால செய்ய முடியல. அவங்க அதுக்காக உழைப்புலாம் போடுவாங்க. ஆனால் கடவுள் அதை திசை மாறி நீ அனுபவம் கற்றுக்கணும். நீ தோல்வியிலே இருக்கும் நேரம் அது உனக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். அதை கற்றுக்கிட்டு நீ பெரிய ஆகிட்டு அப்போ நீ சொன்னது செஞ்சுக்க அப்படின்னு அதே மாதிரி இப்போ நம்மளே பண்ணிட்டு இருக்காரு உறவுகளே. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு பொறுமையாக போயிட்டே இருந்தோமா, அப்போ ஒரு ப்ரோ நம்ம சேனலில் பார்க்கணும் ப்ரோ, உங்கள் 2 வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுட்டு கை கொடுத்துட்டு அந்த சேனல் செகண்ட் சேனல் அச்சீவ் பண்ணி வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனார் உறவுகளே. ஹாப்பியாக இருந்தேன். மேபி நம்மளை பார்க்க தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நின்று பேசினதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே நின்று அப்படியே திரும்பி போகிறார். நம்மளை பார்க்க தான் வந்திருக்காரு. அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவர் பேர் வந்து நித்திஷன் அவர்களே. அவர் கண்ணிலேயே அந்த சிரிப்பு நம்மளை பார்த்து சந்தோஷம். என்னடா மகேஷ் வீடியோ காட்டு நல்லா வரும் நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கேமராவே ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணி நான் வச்சுட்டேன். அந்த டைமில் அந்த ப்ரோவை பார்த்துட்டு டக்குன்னு கேமரா ஆஃப் பண்ணால் அவங்க பேசுகிறதே அது செயற்கையாகிடும், இல்லை கேமராக்காக பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க மனசப்பட்டு நம்ம வாங்கிட்டோம். நல்லா பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கை கொடுத்து ஆதி பேசுனாங்க. அது போதும். கண்டிப்பாக இந்த செகண்ட் சேலஞ்சை நம்ம 65 நாளில் ஒரு நம்ம அச்சீவ் பண்ணி காட்டுறோம். உறவுகளே எனக்கு வந்து அடிக்கடி சில கமிட்மெண்ட்ஸ்னால் நான் போகிறேன். நீங்கள் தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இல்லை டெஃபினட்டாக உங்களால் எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த விஷயத்துக்குன்னு சொல்ல பொதுவாக ஒரு விஷயம் நம்ம இறங்கிட்டோம்னா அது சின்சியராக பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். பட் நான் அதுதான் பண்ணி காட்டணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். பட் நம்ம கமிட்மெண்ட்ஸ்னால இன்னமும் நிறைய இருக்குது ஒரு லீவு. பட் பார்க்குறேன் மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் தவிர்த்து நான் ஓட பார்க்குறேன். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதையும் vlog எடுத்து போயிட்டுறவர்களே. ஓகேவா இவர்களே? அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒரு நாள் அன்றைக்கி ஃபோன் ரெடி பண்ண போனேன் அவர்களே. அன்றைக்கி வந்து ஒரு ப்ரோ வந்து நம்மளோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு அடிக்கடிக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நமக்கு இருக்கிறது 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை நம்ம அங்கங்கே மீட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக அவங்க நம்மளை பார்த்த சந்தோஷமே உங்கள் கண்ணில் தெரியுதுங்களே. அவ்வளோ சிரிப்போட ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பயங்கர சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மகிட்ட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கே நான் நினச்சி பார்க்கும்போது ஓகேடா நான் இத்தனை பேர் நம்ம பண்ணுறது ஏதோ ஒரு விதத்தில் என்டர்டெய்னிங்காக இருக்கிற மாதிரி தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போதெல்லாம். ஜாலி மூமெண்ட்ஸ், அழகான மெமரிஸ், அதான் பதிவு பண்ணணும்னு சொல்லி மேக்ஸிமம் நினைக்கிறேன். நான் பண்ணுறேன் அது மாதிரி விஷயம் மேக்ஸிமம் பதிவு பண்ணி வைக்கிறேன். இதுல அப்போ எனக்கே 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். எனக்கே ஒன்றா அப்போ மில்லியன் கணக்கெல்லாம் வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு. அவங்களாம் எப்படி இருக்கும், ரோட்டில் எங்கே பார்த்தாலும் செல்ஃபி எடுப்பாங்க அவங்க கூட. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு இருப்பாங்க அவங்க சேனலில் பார்க்குறவங்க. அதெல்லாம் வேறு லெவல் மெமரிஸ் இல்லை. எனக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் நடக்குன்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஒரு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து 1 கோடி பேர் சப்ஸ்கிரைபர் சேர்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அது ஃப்யூச்சரில் தான். ஆனால் பார்க்கலாம் அது எத்தனை நாள் நம்ம சேர்க்க போகிறோம் 1 கோடி சப்ஸ்கிரைபர்னு சொல்லி. நான் எப்பயுமே மாதிரி தானே ஒரு போடுவேன், பொறுமையாக மாதிரி தான் போவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் சப்ஸ்கிரைப் ஏற்றுற சேனல் நம்மளுக்கு கிடையாதுப்பா. நம்ம ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேர் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 50 பேர் 40 பேர் ஏறுறாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து 3 பேர் 40 பேர், அப்புறம் 30 பேர் ஆச்சு. அப்புறம் ஒரு சில டைமில் 100 பேர்லாம் ஏறிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாகி 40 பேர் 50 பேர் ஏறாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்லாம் வந்து 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி ஏற சேனல் வருது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் அந்த மாதிரி சேனலுக்கு நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு ஒரு நாள் கொஞ்சமாக படிப்படியாக வளர்கிற சேனல் நம்மளுக்கு தான் வருது. ஸோ போக போக நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் நம்ம அதான் நம்ம அந்த மாதிரி சேனல் கிடையாது, நம்மளுக்கு சின்ன சேனல். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனல் ஏறும். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். டைம் என்ன கரெக்டாக 2:22. இதுக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கோம்னா 330 ரூபா தான் அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ உச்சி வெயில் நிற்கிறேன். சரி எதுக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஹோட்டல் பண்ணின்னு இருக்குது. சரி ஒரு 3 நிமிஷம் இங்கே நின்று பார்க்கலாம், ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருங்க. அப்படி ஆர்டர் போடல ஸ்ட்ரைட்டாக வண்டி விட்றா போர் எடுத்தவனுக்கு அப்படின்னு சொல்லி போர் துவைக்கு போக வேண்டியதான். பசி வேறு கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்குது. ஒரு கரும்பு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் அதில் போகும்போது. சரி ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் இங்கே நிற்கிறேன். ஆர்டர் போடுறாங்களா பார்க்குறேன். அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக விட்றா வண்டியை போகிறேன்னு சொல்லி போகிறது போயிடுறேன். ஒரு 3 நிமிஷம் நின்று பார்த்தாச்சு, ஆர்டர் வரல. வண்டி வாங்க ஸ்ட்ரைட்டாக போகிறது துணிக்கு விடலாம். சோரே அங்கேருந்து கிளம்பி விட்றா வண்டியை போகிறதுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கேன். டக்குன்னு ஒரு ஆர்டர் அடிக்கிறான். இருங்க எவ்வளோ 20 ரூபா இருந்தால் கூட ஹாப்பி தான் வருது. நோ எக்ஸ்பெக்டேஷன். எப்பா
230 ரூபா ஆர்டரா? என்னடா இது வேற லெவல் ஆர்டர் இருக்கு. எஸ்எஸ் சக்கு பாய் பிரியாணி வந்து எங்கே போகுது? குன்றத்தோடு தாண்டி எங்கேயோ போகுது. பரவாயில்ல செம்ம ஆர்டர். சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறோம் பாருங்கப்பா. இங்கே தான் வரல, நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் கொஞ்ச நேரம் வெறித்தனமான ஆர்டர் போட்டிருக்காங்க. அது ஃபுட் ஆர்டர் 230 ரூபா ஆர்டர், வேறு லெவலில். ஒரு நம்ம டக்குன்னு அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம்ப்பா. உறவுகளே நம்மளுக்கு தெரியும்ப்பா இது மேலே வழி ஏதோ ஒரு ஊர், என்ன ஊருன்னு சொல்லி தெரியல, நந்தம்பாக்கமாக ஏதோ ஒன்று சம்திங். அங்கே தான் இப்போ நம்மளுக்கு ஆர்டர் போடுவோம். இது வரைக்கும் நான் அந்த பக்கம்லாம் பெருசாக போனதில்லை. இப்போ அந்த பக்கம் தான் நம்ம போக போகிறோம். ஒரு புது இடம் தான் போக போகிறோம். வாங்க நம்ம ஜாலியாக போகலாம். அப்புறம் ஒரு இன்னொரு விஷயம்ப்பா, நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. நம்ம இத்தனை நாள் நடுவில் 2 நாள் விளாக்லாம் போடாமல் விட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் தினமும் பாருங்கப்பா எவ்வளோ தூசின்ட்டு. இதெல்லாம் அப்படியே ஸ்க்ரீனை மறைச்சி உங்களுக்கு தூசியாக தெரிய போகுது. ஸோ உறவுகளே மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஹெல்மெட் போடுறது மஸ்ட்டு. டெலிவரி வேலை பொறுத்த வரைக்கும் அதுவும் இத்தனை ஹவர்லாம் ஓட்ட போகுதுன்னா ஃபுல் ஹெல்மெட் மஸ்ட்டு. ஏன்னா இந்த தூசிலாம் அப்படியே உங்கள் மூக்கில் போய்கிட்டே இருக்கும் நோஸ்குள்ளே. அப்படி போச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஆபத்தாக இருக்கும் ஃப்யூச்சரில். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நல்ல ஹெல்மெட்டாக வாங்கி போட்டிருக்கேன். அதனால் எனக்கு மேக்ஸிமம் உள்ள தூசிலாம் எதுவும் போகவே போகுது. நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் எப்படி இவ்வளோ டெலிவரி பார்த்தும் உங்கள் கலரெல்லாம் ஒன்றும் குறையாமல் இருக்குன்ட்டு. நான் அதுக்குன்னு அவ்வளோ கலர்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம உறவுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு போல், எப்படி உங்கள் கலர்லாம் கம்மியாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் அப்படியே ஹெல்மெட் எப்பயுமே போட்டுருந்தா அவரில் இருக்கிறேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம வெயிலே படுறதில்லை. மேக்ஸிமம் அப்படியே படம் கொஞ்சம் தான் படுது. ஆனால் காற்று மேக்ஸிமம் உள்ளே வரதில்லை. ஸோ அதுதான் ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் மேக்ஸிமம் ஃபுல் ஹெல்மெட் போட்டு பழகிக்கோங்க உறவுகளே. ஸோ உறவுகளே நம்ம அந்த பெரிய ஆர்டர் கொடுத்துருவேன். டைம் கரெக்டாக 3 கிட்ட ஆக போகுது. கொடுத்துட்டு அங்கே போகும்போதே டக்குனு ஒரு ஆர்டர் அடிக்குது. எவ்வளோ பெரிய ஆர்டர்னு தெரியல. மேபி 20 ரூபா ஆர்டர் கூட இருக்கலாம். மேபி இங்கே ஓட்டு மேக்ஸிமம் ஓட்டிலே இல்லை. பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ஆர்டர்னு சொல்லி. நானே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன். பார்க்கலாமா உறவுகளே? மறுபடியும் ஒரு 200 ரூபா ஆர்டர் உறவுகளே. 200 ரூபா ஆர்டர் உறவுகளே. டைம் கரெக்டாக ஷார்ப்பாக 3 மணிக்கு 200 ரூபா ஆர்டர் போடுறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டேன். 17 கிலோமீட்டருக்கு 200 ரூபா, 53 நிமிஷம் டெலிவரி பண்ணுறதுக்கு. இப்போ குட் நியூஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஒரு லைட்டாக ஒரு சின்ன மனசு கஷ்டம். அது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நல்லா கஷ்டமாக இப்போ அது பழகி போச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, பைக் வந்து பஞ்சர் ஆகிட்டு இருக்கிறது. காற்று சுத்தமாக இல்லை. காலெல்லாம் காற்று வச்சேன், பஞ்சரு. மறுபடியும் வந்து பஞ்சர் தான் ஆகிடுன்னு நினச்சேன். நான் வந்து நினச்சேன் சரி ஓகே, இந்த இது பார்த்தீங்களா மூடி மாதிரி தெரியுதா, இது வந்து இதுலேருந்து லைட்டாக காற்று நான் சைக்கிளில் இறங்கிட்டல லைட்டாக அந்த மாதிரி நினச்சேன். அப்படி காற்றடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் காற்று என்ன தான் அடிச்சாலும் மறுபடியும் லீக் ஆகிடுதுப்பா. பஞ்சர் தான். அப்படியே போகும்போது பஞ்சரை போட்டு போகலாம் பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் போன வாட்டி பஞ்சர் ஆச்சுல, அது வந்து ஆல்ரெடி போட்டதுலேயே வந்து மறுபடியும் அதுலேருந்து லீக் ஆகிட்டு காற்று வந்துருக்கு. மேபி அதே மாதிரி தான் இதுவா அப்படின்னு சொல்லி தெரியல. பின் டயரில் ஏகப்பட்ட பஞ்சர் போட்டுருக்குல்ல. டியூப்லெஸ் டயர் தான். காற்று அடிச்சுட்டு எத்தனை வாட்டி வேணால் ஓட்டலாம். இப்போ எப்படி ஓட்டலாம், எவ்வளோ நேரம் ஓட்டலாம் இது ஆகாது டயரு. பட் இருந்தாலும் பெட்ரோல் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது இல்லை, தப்பி உடம்பு. சரி உடம்பு கிட்ட பிறகு பைக்கு வாங்க போகலாம். இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பாட்டு வருங்களே. சரி சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன துன்பங்கள் வரதெல்லாம் இயற்கை எதுவும் பண்ண முடியாது. நம்ம வாங்க ஏன்னா ஒரு கடையை பார்த்து பஞ்சர் போட்டு போயிடலாம். அப்புறம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்தா 230 ரூபா ஆர்டரு. அதில் வந்து அந்த அக்கா 20 ரூபா டிப்ஸு கொடுத்துருந்தாங்க. விடுங்க, அந்த டிப்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் பஞ்சர் போட்டு தான் நினச்சாட்டி மனசு திட்டி போக வேண்டியதான். வேறு வழி இல்லை. போகிற வழி ஒரு வழி. அப்புறம் இந்த ஆட்டோ வந்து பிக்கப்பில் வந்து 3.6 கிலோமீட்டர்ஸ் வருது இங்கேருந்து. நான் உண்மையாக சும்மா சொல்லக்கூடாது. இந்த அப்படியே வரும்போது இந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இதெல்லாம் பிள்ளைகள்லாம் பச்சை பசேல்னு பார்த்தா ஜாலியாக தான் வந்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு வரும்போது. ஆனால் டக்குன்னு வந்துட்டாமல் இருந்துச்சுப்பா. டைம் என்ன கரெக்டாக 3:35 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இருங்க 560 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். உங்கள் சைடில் ஸ்க்ரீன் ஷாட் போகிற பாருங்கள். 4 பேர் 20 நிமிஷம் நான் இருந்தோம். 7 ஆர்டர் பார்த்தா இருந்துச்சு. இப்போ ஒரு ஜீனி இடத்துல எடுத்து போயிருக்கோம். அது இந்த பொருள் தான் நம்ம எப்பவுமே கொடுக்க போகிறோம். எங்கன்னா நம்ம வளசுறாக கேட்டீங்கன்னா அவர்கிட்ட போட்டுருக்கேன். சரிப்பா இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வயிறார சாப்பிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஒரு கடை கரெக்டாக பாய்க்கல்ல இருக்குது. ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். என்னடா நம்ம கேஸு நாத்தியம் தான் சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம் பிளான் இருக்கும். என்ன மாற்றிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரில. இன்றைக்கி எதாவது சம்திங் சாப்பிடணும்னு சொல்லிச்சு. எதாவது சாப்பிடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நல்லா வயிறாக சாப்பிட்டு வயிறார போனோம். ஆனால் சிக்கன் ரைஸில் மேக்ஸிமம் சாப்பிடுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மேக்ஸிமம் பழங்கள் தான் சாப்பிடணும். எப்பயாவது ரொட்டி சாப்பிட தப்பு இல்லை தான் இல்லை. ஆனால் இன்றைக்கி சாப்பிடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே உட்காந்துட்டே இருக்கிறேன். அப்புறம் அவர் சேனலில் பார்க்குறாரு ப்ரோ வந்து ப்ரோ ஹாய் ப்ரோ. அவருக்கு இங்கே தான் ஆர்டர் போட்டாங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படின்னாங்க. வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் அவங்க வீட்டிலலாம் கூட நம்ம வீடியோஸ் பார்த்துருக்காங்களாம். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவருக்கும் இந்த மாதிரி பண்ண ஆசையாக இல்லை. ஆனால் அவர் பைக் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க ப்ரோ, எல்லாம் ஒரு நாள் ரீச் ஆகும். என்கிட்டலாம் வந்து ஸ்டார்டிங்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சமாக நானே ஒரு பொருளாக கோப்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் பண்ணுங்க, அது பெஸ்ட். ஏன் நம்ம சில வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் டக்குன்னு தோணில் இல்லை. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் நான் கேட்டு வரேன். ப்ரோ இல்லை ப்ரோ வீடியோ வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது சரி அவங்களும் ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம வரலாம்
இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். இதுக்கப்புறம் நான் வீடியோ சேனலில் பார்க்குறேன் யாரும் நம்ம வீடியோஸை வரணும் அப்படின்னா ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், நானும் வீடியோ வரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வீடியோ எடுத்து காட்டுவேன். அப்படி இல்லைன்னா உங்கள் பேர் உங்கள் மெமரிஸ் மட்டும் நான் வீடியோ ஷேர் பண்ணுவேன். அது எனக்கு ஃபியூச்சரில் பார்க்க ஓகே நீங்கள் ஒரு இன்சிடென்ட் நடந்ததெல்லாம் நீங்கள் ப்ரோ பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸ்க்காக நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரோ கிட்ட பேசுங்க ஹாப்பினஸ் அதான். சரி ஓகே இல்லை, நான் மற்றதெல்லாம் ஒரு 5 மணிக்கு இந்த டக்குனு சாப்பிட்டு டக்குனு போய் கொடுத்துருவேன். ஒரு 6 மணிக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன். பஞ்சர் போடணும், இந்த ஆர்டர் கொடுத்து தான் பஞ்சர் போடுவேன். சரி அதுக்குள்ள ரொம்ப வயிறு பசி எதாவது சாப்பிட்டு போகிறேன். சரி மறுநாள் உங்களை அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஒருவர்களே டைம் என்ன கரெக்டாக 9:12 இருக்கு. நம்ம எவ்வளோ நின்றுருக்கேன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டார்கெட் முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி நினச்சேன். சரி ஓகே 1115 ரூபா பண்ணியிருக்கோம். 9 ஆர்டர் பார்த்துருக்கோம். 9 கரெக்டாக 10 ஆக போகுது நம்ம ஆன் பண்ணி. சரி ஓகே நான் காலையில் நல்லா ஜாலியாக தான் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பயங்கரமாக. என்ன ஒரு சின்ன இப்பயும் கவலையாக இருக்குன்னா தெரியுது அவங்களுக்கு கீழே டயரில் வந்து சுத்தமாக காற்று இல்லை. ஒரு பயங்கரமாக காற்று இல்லை. இப்போ பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லி சொன்னால இது வரைக்கும் மாற்றவே இல்லை. அதுவும் நம்ம டியூப்லெஸ் டயர் தான், எதுவும் ஆகாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்குது. நானும் பஞ்சர் கிடையாதுன்னா கண்ணில் தென்போடுன்னு பார்க்குறேன். அப்படியே இருந்தாலும் அது ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படியே இருந்தால் நான் கதையில் ஆள் இல்லாமல் இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சின்சியராக பண்ணிகிட்டே இருந்தேன். மேபி பார்க்கலாம் ஒரு செகண்ட் ஹேண்ட் முடிச்சுட்டு செகண்ட் ஹேண்ட் முடிவு 12,000 அந்த டைமில் எப்படியும் மெக்கானிக் கடை இருக்காது. நாளைக்கு காலையில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்கேஸ் போகும்போது எனக்கு கடை இருந்தால் நம்ம பண்ணிட்டே போயிடலாம். 10 நிமிஷம் தான். ஒரு டியூப்லெஸ் டயர்னால் 10 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, அவங்க இருந்தாங்கன்னா 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சுடுவாங்க. பார்க்கலாம். இனி நம்ம டிப்ஸ் வந்து 10 ரூபா தான் வந்துச்சு. அந்த 10 ரூபா வந்து நம்ம பானிபூரி சாப்பிட்டோம். பானிபூரி வந்து உடம்பு கெடுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். காலையிலேருந்து ஒரு மாதிரி பயங்கர இதுவாகிட்டேன், எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அந்த பானிபூரி கொஞ்சோன்னு சாப்பிட்டேன். அந்த உடம்பு ஒரு மாதிரி ரைட்டாக சரியில்லை, ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. ஆனால் பானிபூரி அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்லாம் அடிக்கடி சாப்பிடுவோம், இப்போல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ இதுக்கப்புறம் அதுவும் சாப்பிட மாட்டேன். சரி ஓகே இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னா சிஎம் பிரியாணி அப்படின்னு சொல்லி பாய் கடையா எங்கேன்னு தெரில, சிஎம் பிரியாணியில் தான் இருக்கிறோம். சரி ஓகே வரல இப்போ ஒரு ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மற்றெல்லாம் உங்களை அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். டைம் கிட்ட 9:44. இந்த டைமில் ஒரு சின்ன வருத்தம்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு லைட்டான வருத்தம் கூட சொல்லலாம். ஒரு 6:16க்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. கரெக்டாக 120 இல்லை சம்திங் ஒரு ஆர்டர் வந்துச்சு. கரெக்டாக தெரியல 130 140 மேலே தான் வந்து கரெக்டாக நம்ம ஜோனு பூந்தமல்லி கிட்டே போட்டுருந்தாங்க. பயங்கர ஹாப்பியான இப்போ போயிட்டே இருக்கும்போது கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ ஜஸ்ட் நம்ம டைம் கரெக்டாக 9:45 உங்கள் சைடில் எதனா ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக 9:43 ஒரு ஆர்டர் வந்துச்சு. கரெக்டாக ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிலேருந்து கரெக்டாக பூந்தமல்லி கிட்ட 140 ரூபா ஆர்டரு. நான் வேணால் மகேஷே காலையில் ஒரு ஆர்டர் வந்து கேன்சல் ஆச்சு, சந்தோஷ் போடாரா கேன்சல் ஆகிட்டு போகுது சொல்லி நினச்சேன். கேன்சல் ஆகிடுச்சு. எவ்வளோ கவலை இருக்காது. 11 கிலோமீட்ரு அந்த ஆர்டர் கொடுத்தா 2 ஆர்டர் பார்த்த மாதிரி கணக்கு வந்திருக்கும். மிஸ் ஆகிடுச்சு. ஏன் இது நமக்கு மட்டும் இப்படி நடக்குது வருது? சரி விடுங்க, எல்லாம் இயற்கை, எதுவும் பண்ண முடியாது. சரி நான் மற்றெல்லாம் அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னும் 7 ஆர்டர் பார்த்தா செகண்ட் 2 முடிஞ்சிட்டு வருது. நான் உங்களை அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன். இல் கிடைச்சது தொலைஞ்சா இங்கே ரொம்ப பிடிச்சது கிடைக்கும். ஆனால் ஆசை அடைக்கிட தெரிஞ்சா எல்லாம் காலடியில் கிடைக்கும். அந்த லைன்ஸை மட்டும் பிடிச்சிருக்காங்க. அதை பாருங்க, எந்த ஆர்டர் பிடிச்சோ மறுபடியும் அதே இடத்துல அதே மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுவும் போட்டாலும் கொல்லப்படாது. கையில் கிடைச்சது தொலைஞ்சா ரொம்ப பிடிச்சது கிடைக்கும். அவர்களே ஆசை அடைக்கிட தெரிஞ்சால் எல்லாம் காலடியில் கிடைக்கும். அதை கற்றுக்கோங்க, நானும் அதை ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே மற்றவங்க அப்புறமா நீ பண்ணுறவர்களே ஒருகளே டைம் என்ன கரெக்டாக போகணுன்னு 57. இந்த டைமில் லைட்டாக மழை வேறு பெய்யுது. ஒருகளே ஆல்ரெடி வண்டியில் சுத்தமாக காற்றுல பின்னாடி பஞ்சர்னு நினைக்கிறேன். நீ ஃபுல்லாக நம்ம பஞ்சரும் போடல, ஏன்னா ஃபுல்லாக ஆர்டர் போட்டே இருக்காங்க. எந்த டைமே கிடைக்கல ஒரு சுத்தமாக. இன்னும் 2 ஆர்டர் பார்த்தா தான் செகண்ட் டார்கெட் முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் வண்டி நான் பொறுமையாக தான் இல்லை ஓட்டிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த டயர் வந்து ரொம்ப நான் ஸ்பீடாக போனால் டயருக்கு என்ன ப்ராப்ளம் ஆகிடும் சரி கொஞ்சம் பயத்தில் நான் பொறுமையாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். இன்கோட்னா போட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் மழை பெய்யல பாருங்கள், செம்மையாக மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ஆனால் மழை பெய்யல. இந்த பயங்கரமாக பெய்ய நினைக்கிறவர்களே. டைம் ஷார்ப்பாக 12 இருக்குன்னு நினைக்கிறேன். 12 இல்லை 12:10 சரி தெரியல. பட் வாங்க வெடிகாலம் ஆனாலும் சரி நம்ம செகண்ட் டார்கெட் முடிச்சுட்டு தான் போவோம். அதில் பசி வேறு பயங்கரமாக எடுக்குதுவர்களே. ஸோ வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்ணும். ஸோ ஒரு வேலையை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக காற்றடிக்குதுப்பா. எப்பா இத்தனைக்கும் நான் வயசு போட்டிருக்கேன், இத்தனைக்கும் மூக்குலாம் வந்து அந்த டஸ்ட்டு வருது. ஒரு செம்மையாக காற்றடிக்குது. பட் இந்த ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இன்னும் இப்போ ஒரு ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ண போயிட்டுருக்கல. இந்த ஆர்டரில் முன்னொரு ஆர்டர் பார்த்தா தான் நம்மளுக்கு செகண்ட் ரைட் முடியும். டைம் என்ன கரெக்டாக 12:51. ஸோ இந்த டைமில் வந்து செல்ஃபு ஸ்டார்ட் பண்ணுறோம். செல்ஃபு சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. கிக்கர் அடிக்கிறவர்களே, இந்த உங்களை அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக அந்த பவரே இருக்க மாதிரி தெரியல ஒருவர்களே. நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா? செம்ம கடுப்பு ஒருவர்களே.
என்ன அடிச்சாலும் செட் ஆக மாதிரி இதுவும் வேலைக்காவது என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி சுத்தமாக தெரில அவர்களே. நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி புது புது டிஃப்ரெண்ட் பிரச்சனைகள்லாம் வருதா? ஏற்கனவே ஆல்ரெடி வந்து 12-13 நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு இருக்கோம். பசி வேறு பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட் அதை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா சரி ஒரு வேறு வழி இல்லை, நான் தள்ளினே போய் கொடுக்குறேன். மேப் வச்சு பார்த்துட்டு தள்ளினே பொறுமையாக கொடுத்துட்டு இங்கேருந்து வீட்டுக்கு நடந்துட்டு தான் போகணும். காலைல மெக்கானிக்கிட்ட போயிட்டு அந்த டயர் வேறு பஞ்சர் இருக்குல்ல, அது வேறு பார்க்கணும். சரி உங்களை அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஒருங்களே அடுத்த நாள் மார்னிங் எடிட்டிங்லாம் முடிச்சிட்டேன். டைம் கரெக்டாக 11 கிட்ட ஆக போகுது. இப்போ தான் அந்த எடிட்டிங்லாம் முடிச்சிட்டேன். எடிட்டிங் வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டா நம்ம கிளம்பி போய் நேரம் அடுத்த நாளுக்காக. நைட்டு உண்மையாக சும்மா சொல்கிறது பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை, கிக்கர் அடிக்கிறேன், கால் வேறு அத்தனை நேரம் ஓட்டி கால் வேறு பயங்கரமாக வலிக்குது. ஆல்ரெடி கிக்கர் அடிச்சு வச்சு இந்த காலில் ஒரு பக்கம் பிடிச்சே போச்சு. மறுபடியும் வந்து இந்த நைட் டைமில் பசியில் இருக்கும்போது அதெல்லாம் பயங்கர குடும்பம் வரங்களே. அப்புறம் வந்து அதை கூகுள் அந்த கரண்ட்டு வர ஆஃப், கூகுள் மேப் வேறு பார்த்து போக முடியல. அங்கே வச்சா ஃபோன் கீழே வந்து உடஞ்சிருமோன்னு சொல்லி பயம். கழுத்தில் மாட்டினா தண்ணி உள்ளே போய்ட்டு இதுவாகிடும். மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஒரு 500 மீட்டர் இருக்கும், 1 கிலோமீட்டர் பாதி, 1 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே பொறுமையாக தள்ளிட்டே போயிட்டு இருந்தேன். அது ஒரு குறுக்கு சந்து வேறு பூந்து அது ஒரு மெயின் ரோடு மாதிரி கூட இல்லை. மெயின் ரோடு இருந்தால் என்ன டோப் பண்ணி விட்டு போவாங்க. குறுக்கு பூந்து போயிடுச்சு. அப்படியே உடம்பு தள்ள வர முடியல. ஏன்னா பைக் வந்து காற்று இருந்தாலும் நம்ம தள்ள முடியும், அதில் காற்று வர பின்னாடி ஒரு சுத்தமாக காற்று கிடையாது. அப்படியே தள்ளிட்டே ரொம்ப ஒரு பக்கம் வெயிட்டாக இருக்குது. அப்படியே தள்ளிட்டே போய் அப்படியே பண்ணி கொடுத்து முடிச்சிட்டோம். கொடுத்து அந்த லொக்கேஷன் தான் ரீச் ஆகணும். அங்கே போனால் அந்த லொக்கேஷனே தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த லொக்கேஷன் இல்லை, அந்த ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கிற அன்றைக்கே தெரில. பார்த்தா அந்த லொக்கேஷன் இங்கே இல்லை ப்ரோ, நாங்கள் நீங்கள் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் தள்ளிட்டு போனவர்களே. சொல்கிற கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, செம கடுப்பாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வேறு, எதாவது பார்த்துக்கலாம். நான் இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கும் இது மாதிரி நடந்தால் இது எல்லாருக்கும் இயற்கை நடக்கிறது எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான் அப்படின்றக்காக தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, டோட்டலாக வந்து நம்ம 2220 ரூபா வந்துச்சு டே 35ல். அதில் வழக்கம் போல் நம்ம 303 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், அது போயிடுச்சு. அப்புறம் வந்து -110 ரூபாய்க்கு நம்ம ஒரே சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். வேறு எதுவுமே நம்ம சாப்பிட்டேன். கரும்பு ஜூஸ் தான் குடிக்கலாம்னு நினச்சேன், நான் கரும்பு ஜூஸுக்கு எதுவுமே குடிக்கல. அதுக்கப்புறம் ப்ளஸ் 235 ரூபா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா ஒரு அண்ணா 50 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்களா அது. அதுக்கப்புறம் வந்து 185 ரூபா நம்ம அன்றைக்கி ஒரு நாள் பல்க் ஆட்டை வந்துச்சு. அது வந்து இன்றைக்கி தான், நேற்று இல்லை, நம்ம ஒரு நாள் லீவ் ஆகிடுச்சு, அன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. அது 185 ரூபா வந்துச்சு. அது எல்லாத்தையும் அது சேர்த்தா 2 சேர்த்தா 50 ப்ளஸ் அந்த 185 சேர்த்தா அப்படின்னா 235. அது எல்லாம் சேர்த்தோம்னா 2043 ரூபா தான் அதில் நம்மளோட டே 35ஓட ப்ராஃபிட். இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம், 50 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க நான் சொன்னல, அது நிறைய பேர் நினைக்கலாம்னா இவனே சொல்கிறான், நான் ப்ரூஃபே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. காட் ப்ராமிஸ் நான் சொல்கிறேன், உங்ககிட்ட நான் என்றைக்குமே வீட்டில் போயே பேச மாட்டேன். எப்படியே பேசினாலும் நான் சிரிச்சிட்டே உருளே சும்மா சேனல் அடிச்சு சொல்லிடுவேன். கடவுள் மேலே சத்தியமாக எனக்கு 50 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. நான் எப்பவுமே உண்மையாக மட்டும் தான் பேசியிருக்கேன், இதுக்கப்புறம் உண்மையாக தான் பேசுவேன். ஸோ அதனால் சில வேணா அது ப்ரூஃபே இல்லாமல் ரெடி வைக்கிறவன் இது யாரா போய் நினச்சிடலாம்னு சொல்லி எனக்கே தோணுச்சு. ஒரு அண்ணா கொடுத்தாங்க, அது வீடியோவில் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், அதை பேசியிருப்பேன். ஆனால் நிறைய கொஞ்சம் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ இதுவே வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. டக்குனு லாஸ்ட்டில் வந்து வீடியோ நான் எடிட் பண்ணி அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டைம் அடுத்த நாள் வர ஆயிடுச்சு. ஒரு 11 ஆயிடுச்சு பாருங்க அடுத்த நாள். இப்போ தான் எடிட்டிங்கே முடிச்சிருக்கோம். டக்குனு இப்போ ஆன் பண்ணால் தான் வீட்டுக்கு போய் பைக்லாம் தள்ளணும். ஸோ அதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். சரி ஓகே இப்போ டே 1லேருந்து டே 30 வரைக்கும் டோட்டலாக ப்ராஃபிட் வரணும்னா 54,258 ரூபா. 35 நாளில் 54,258 ரூபா நான் மெயின் பண்ணிட்டு வருது. வாவ் சூப்பரில். என்ன ஒன்று இதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இல்லை. இப்போ பைக் வந்து நைட் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அது வந்து நம்ம வந்து அப்படியே வீட்டில் தான் தள்ளி வந்து அங்கே வந்து எங்கே கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்துலேருந்து அப்படி தள்ளினே வந்துட்டு இருந்தேன். எங்கே கட்டாச்சு அந்த கரைஞ்சாவடிக்குள்ளே வருங்களே, அது அங்கேருந்து அப்படி தள்ளிட்டாலே எப்படியே ரோடு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து ஒரு அண்ணா நான் வந்து கடவுள்கிட்ட வேணும், கடவுளே ஏன்ட வர எப்படி பண்ணிட்டீங்க, கால் வர பயங்கரமாக இது, பசி வர பயங்கரமாக காற்று வர இல்லை, உடம்பு முடியலாண்டவா போங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பேச்சுக்கா அப்படின்ற உண்மையிலே ஃப்ரெண்ட்லியாக சண்டை போடணும். கடவுள்கிட்ட நேரடியாக பேசுறதுலாம் நம்மளாம் சண்டை போட்டு பின்னாடி ஒரு டிவி ஹாஸ்பிட்டல் அண்ணா வந்து ப்ரோ டவ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அண்ணா வந்து கும்ளஞ்சாடி போகிறவங்க, நம்ம தள்ளுன்னு போகிறோம்ல அப்படிக்கா தான் அந்த அண்ணாவும் வந்தாங்க. ஸோ அப்படியே வந்து நம்மளை போகும்போது அப்படியே விட்டு போயிட்டாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டு மாடலில் விட்டு அப்புறம் ப்ரோ இங்கே ரொம்ப தேங்க்ஸ், நான் தள்ளு போய் சொல்லி தள்ளு வந்துட்டேன். இப்போ டைம் கரெக்டாக 11 கிட்ட அதனால ஆக போகுது. இப்போ தான் எடிட்டிங்காக நம்ம முடித்தோம். இதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த விளாகில் பாருங்கள் நம்ம வண்டினா பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இப்போ மேபி ஸ்டார்ட் கூட ஆகிடலாம், ஏன்னா தண்ணி நம்ம நிறைய ஓட்டணும்ல, அதெல்லாம் கூட ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கலாம். இப்போ டக்கு ஸ்டார்ட்டு கூட ஆகிடலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சா சூப்பராக எல்லாம் அடுத்த விளாகில் பாருங்கள். அப்படிலாம் பெஞ்சர் நம்ம போகும்போதே போட்டு போயிடலாம். ஆர்டர் வரதுக்கும் பெஞ்சர் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் நாளைக்கு விளாக் வரும் பாருங்கள்.
நாளைக்கு என்னென்ன இது ஆகுது, பைக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். மேபி பைக் பெரிய பிரச்சனை கூட இருக்கலாம், என்னன்றதை பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்விக்கியில் யாருன்னா சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதுவும் சென்னையில் இருந்தால் மட்டும் உங்களை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ரெஃபர் பண்ணுறதுனால என்னடா மகேஷ் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் வந்துடும். ஆனால் ரெஃபரல் போனஸ் வராது. அது நான் எனக்கு வர ரெஃபரல் போனஸ் வந்து உங்களுக்கு 2500 தரேன். உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் வந்து நான் எப்படி வரணும்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணுறேன். நான் நிறைய பேருக்கு 90% மேலே ஜாயின் பண்ணுறாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் வராது. ஏன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு எனக்கே வந்து ஜாயினிங் போனஸ் தான் வரேன், எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுவும் சென்னையில் இருந்தால் மட்டும்தான். மற்ற ஸ்டேட்டில் இருந்தால் ரெஃபர் பண்ண முடியாது. சென்னையில் மட்டும் உங்களோட நேமு, அப்புறம் வந்து உங்கள் நம்பர், எந்த நம்பர் சுக்கி விட்டு போகிறீங்களோ அது மட்டும் என் சூப்பர் சன் அந்த என் மெயில் கொடுக்குறேன். அதுக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணேன். எப்படி நீங்கள் அந்த ஜாயினிங் போனஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு நம்ம உறவுகள் நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் நம்ம பண்ணியிருக்கோம். அவங்க ஜாயினிங் போனஸும் வந்துருச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு வர ரெஃபரல் போனஸ் வந்து 2500 நம்ம தந்துட்டோம். கிட்டத்தட்ட 10,000 கிட்ட அவங்க வந்துச்சு. கரெக்டாக நான் சொல்லி ஃபாலோ பண்ணாங்க வந்துச்சு. ஆனால் நிறைய பேர் நம்ம பண்ணிவிட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு வரல. 30% வந்துச்சு, 70% வரல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் கஷ்டம், நாங்கள் ஓட்ட முடியல. ஆனால் சென்னையிலேருந்து யாரா ஸ்விக்கியில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டால் மட்டும், அதுவும் நான் ரெஃபர் பண்ண ஆசைப்பட்டால் மட்டும் அவங்க வந்து இந்த நம்பருக்கு உங்கள் நேமும் உங்கள் இதுவும் அனுப்பிச்சி விடுங்க. அதுவும் இப்போ கரண்ட்டாக ஓட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க.